அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்ன சொல்லலாம்னா எல்லா மனிதனுக்கும் தெரியாத ஒரு ரகசியம் வரைக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்குமா என்னங்கிறது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி அதை சொல்லுவோம், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ராகு பகவான் உட்கார்ந்திருக்கிற இடம்தான் முன்ஜென்மத்து பாவம். அந்த முன்ஜென்மத்து பாவம் அப்படிங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. அப்போ என்ன சொன்னேன்னா, நான் என்ன பாவம் பண்ணினேன்னு எல்லா மனிதனுமே தலைக்கு அடிப்பான். நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு எல்லா மனிதனும் கேட்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விதி தான். இப்போ நீங்கள் என்ன பாவம் பண்ணுனீங்க, என்ன பாவம் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லா மனிதனும் ஒரு தன்னை அறியாமல் அல்லது தனக்கு தெரிந்து உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனுமே பாவம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறான். ஏன்னா அதனால தான் ராகு கேதுகளை ஜாதகத்துக்குள்ளே நம்ம முன்னோர்கள் புகுத்தினார்கள். ஆரம்ப காலத்தில் ராகு கேதுகள் இல்லை, 7 கிரகங்கள் தான் இருந்தது. அப்போ இந்த நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அறிவாளிகள் ராகு கேதுகளை உள்ள புகுத்தியதுக்கு காரணமே நம்மளுடைய கர்மாவை சுட்டி காட்டுவதற்கு தான். அப்போ அவங்க செஞ்சது சரிதான். சில பேர் நேற்று யாரோ ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, ராகு கேது கிரகமே கிடையாது அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன சொல்கிறோன்னா சில நேரங்களில் நம்மளே மனுஷன் இல்லைன்னு சொல்லிக்கிடுறோம். நீங்கள் முன்னோர்கள் சொல்வதை படிப்பதற்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அதாவது என்ன சொன்னா, வாயில் வர்றது அந்த ராகு தான். உங்களுக்கு சனியம் பிடிக்கணும்னா வாய் பேசிடுவேன். உங்களுடைய சனியை உங்களுக்கு பிடிக்கணும்னா என்ன சொல்கிறேன்னா ஒருமையில் பேசுவது. அதுக்கடுத்து என்ன சொல்லலான்னு, என்னமோ உலகத்தில் இல்லாத நம்ம தான் ஒரு யூடியூப்பை பார்த்தோமா, ஏதோ அது பிடிக்குதா, ஓகே, பிடிக்கலையா கடந்து போகும். இதுதான் மனிதனுடைய உண்மையான சொரூபமாக இருக்கும். அப்போ என்ன செய்ய, இதில் அதிகமாக யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் சில கமெண்ட்டுகள் வரும். நான் அதை பதில் சொல்வது கிடையாது. என்ன காரணம், அதை அப்படியே கட் பண்ணி விட்டுரும். அதாவது என்ன சொன்னா ஒன்று குலைத்து கொண்டே இருக்கத்தான் செய்யும். அதை தூக்கி தூரத்தில் போட்டுட்டு என்ன சொன்னா கட் பண்ணிவிட்டு அவன் திரும்ப என்ன சொன்னா அவன் கமெண்ட் பண்ணுவதற்குண்டான வாய்ப்பே அவனுக்கு வராது. ஏன்னா திரும்ப அவன் ஒரு ஓப்பன் பண்ணி அதுக்கு அந்த அளவுக்கு அவனுக்கு அமைப்பு இருக்காது. அப்போ ராகு தான் முன் ஜென்மத்தில் நாம் செய்த பாவத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபர். ஏன்னா ராகு இருக்கின்ற இடத்தில் நீங்கள் துணிச்சலாக ஒரு காரியத்தை செஞ்சிருவீங்க. ராகு இருக்கின்ற இடத்துல துணிச்சலாக ஒரு காரியத்தை செய்வீங்க. அப்போ துணிச்சலாக ஒரு காரியத்தை செய்வீங்கன்னா உறுதி. இதில் யாரும் எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. இப்போ சொல்லும்போது தான் எல்லோரும் அவங்க ஜாதகத்தை தூக்கிட்டு பார்த்துட்டு நாம் என்ன பாவம் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க, நம்ம இப்போ என்ன பாவம் செஞ்சிட்ருக்கோங்கிறது இப்போ இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இப்போ சொல்கிறேன், ராகு எந்த இடத்துல நிற்கிறாரோ, ராகு எந்த இடத்துல உங்களுக்கு ஜாதகத்தில் நிற்கிறாரோ, அந்த ராகுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ராகுக்கு இடம் கொடுத்த கிரகம் எந்த இடத்தில் நீசமாகிறதோ, ராகுக்கு இடம் கொடுத்த கிரகம் எந்த இடத்தில் நீசமாகிறதோ அது லக்கணத்துக்கு எத்தனாம் இடம்.
உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாம் இடம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இப்போ ஒரு உதாரணம் ராகு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து மேச லக்கணம்னு வைங்க. ஒருத்தர் மேச லக்கணம், லக்கணத்திலே ராகு. அப்போ ராகுக்கு இடம் கொடுத்தவன் யார்? செவ்வாய். மேச லக்கணம் என்பது செவ்வாய். செவ்வாயோடைய வீட்டிலே ராகு இருக்கார். ராகுக்கு இடம் கொடுத்த செவ்வாய் நீசமாகின்ற இடம் கடகம். அப்போ கடகத்தில் தான் போய் வந்து என்ன சொன்னால் ராகுக்கு இடம் கொடுத்தவர் நீசமாயிடுவார். அப்போ நீங்கள் செய்த பாவம் உங்களுடைய லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் வந்து ராகுக்கு இடம் கொடுத்தவர் நீசமாயிடுறார் இல்லையா? அப்போ மேச லக்கணத்திற்கு 4 கூடிய தாய்க்கு துரோகம் பண்ணவர், 4ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து பாவம் பண்ணியிருக்கீங்க. 4ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் பூரா நீங்கள் பாவம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு. இப்போயும் என்ன செய்வீங்க? அந்த வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. அவன் என்ன சொல்கிறான்னா பூர்வ புண்ணிய அந்த தொடர்பு உங்களை விடாது. பூர்வ புண்ணிய தொடர்பு உங்களை விடாது. அப்போ இப்போ புரிஞ்சிருச்சா? நாம் என்ன இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒருத்தர் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ராகுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகும் இடம் நம்மளுடைய தொழில் ஸ்தானமாக வந்தால், ராகுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகிற இடம் நம்ம லக்கணத்துக்கு 10ஆம் இடமாக வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு தொழிலாளி இறந்து அதனால் அவருக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை உருவாயிரும். நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டிய நிலை உருவாயிரும். சரி, அப்போ ராகுக்கு இதை எப்படி எடுக்கிறது? இப்போ ஒருத்தர் துலா லக்கணம்னு வைங்க. துலா லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 2ல் ராகு. துலா லக்கணத்துக்கு 2ல் ராகு. ராகுக்கு இடம் கொடுத்தவன் செவ்வாய். செவ்வாய் நீசமாகிற இடம் லக்கணத்துக்கு 10ஆம் இடமாகிய கடகம். அப்போ துலா லக்கணத்துக்கு 10 யாருன்னா வந்து என்ன சொல்கிறான்னா சந்திரன். சந்திரன் இருக்கின்ற சந்திரனுடைய இடத்தில் ராகுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகிற காரணத்தினால உங்கள் தொழில் ஸ்தானத்தில் எவனாவது வேலை செய்கிறவன் இறந்து போய் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? என்ன வரும் உங்களுக்கு? ஒரு இழப்பீடு. அந்த குடும்பத்தை வந்து பராமரிக்கக்கூடிய ஆதிபத்தியத்தில் ஒரு இழப்பீடை கொடுக்க வேண்டியது வரும். இதுதான் நீங்கள் செய்த பாவம். அப்போங்கும்போது அது 10ஆம் பாவமாக வந்தால் 10ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் பாவம். 9ஆம் பாவமாக வந்தால் 9ஆம் பாவத்தில் அப்போ ராகுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடம் லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த இடத்தில் உங்களுக்கு என்னைக்குமே நீங்கள் வந்து கௌரவத்தை காப்பாற்ற மாட்டீங்க. ஒன்று இதே 12ஆம் பாவம் வந்துருச்சுன்னா வந்து என்ன சொல்கிறோம், உங்கள் ஐடசயன போகத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேச லக்கணம் லக்கணத்துக்கு 4ல் ராகு. அப்போ லக்கணத்துக்கு 4ல் ராகு. அப்போ ராகுக்கு இடம் கொடுத்தவன் யார்? சந்திரன். சந்திரன் நேசமாகின்ற இடம் மேச லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல போய் சந்திரன் நேசமாகிறான். அப்போ 8ஆம் பாவம் என்பது மறைவு ஸ்தானம், மர்மஸ்தானம். அந்த நபரிடம் ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருக்கிறது. இது நான் ஜாதகம் பார்த்தேன்னு பேர் சொல்லலோ ஊர் சொல்லலோ யாருக்கும் தெரியாது. இல்லீகல் கான்டாக்ட் இருக்கும். அப்போ இதுதான் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவம். தெரிந்தே செய்வீர்கள். மாற்ற முடியுமா சார்?
மாற்றுறதுக்கு வந்து என்ன சார் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஆசையை துறக்கணும். அதை அவர் விடுவாரா அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். அதனால தான் நீங்கள் செய்த பாவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ராகுக்கு இடம் கொடுத்த உங்கள் ஜாதகத்தில் ராகுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடம் உங்களுடைய லக்கணத்திற்கு என்னவோ அந்த இடத்தில்தான் உங்களுடைய பாவ மூட்டையும் நீங்கள் பாவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது சத்தியமான உண்மை. இதை வந்து என்ன சொல்றான்னா வந்து இப்படி ஒரு ஜோதிடர் இருக்கான்னா இருக்கு இதில் தான் அவன் வந்து கர்மா பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா ராகு மட்டும் என்ன சொல்கிறான்னா எப்பயுமே நம்மளை வந்து என்ன சொல்கிறான்னா அவன் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு விகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இச்சையை அவன் தூண்டிவிட்டு அந்த விஷயத்தில் அவன் வந்து என்ன சொன்னான் அப்படியே வந்து என்ன சொன்னான்னா ஒரு குளிர்காயனம். அவர் வந்து என்ன சொன்னான்னா என்டர்டைன்மெண்ட் மேன். யார் ராகு? எல்லாரும் ராகுவை குறைச்ச அவன் ஜாதகத்தில் நமக்கு ராகு இல்லைன்னா வந்து நம்ம என்னத்துக்கு ஆகும்? ஒரு கழுதைக்கு உப்புக்கல்லு கூட நம்ம பெற மாட்டோம். இனிப்பு போன்ற விஷம் அதான் கர்மா. அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா ராகு நின்ற இடத்திற்கு இடம் கொடுத்தவன் எங்கே போய் நேசமாகின்றவனோ அந்த இடத்தில் உங்களுடைய பாவ மூட்டை இருக்கிறது. அதில் தான் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருப்பீர்கள் உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.